வாசகம் போற்றி மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. திருவாசகத்தை நம்ம இந்த பதிகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பு அந்த 21வது பதிகத்திலேருந்து அப்படி தொடர்ந்து ஒரு தடவை நீங்கள் கூட வாங்க. நான் ஏதாவது சொன்னால் குறிச்சிக்கிடுங்க. எதுலேருந்து 21வது பதிகத்து தலைப்பு என்ன? 20லேருந்தே போங்க. 20லேருந்து அந்த பதிக வரைக்கும் போங்க. இன்றைக்கி அது ஒரு முன்னுரையாக இருந்தால் கூட தப்பு கிடையாது. மந்திரம் 1ல் 20வது பதிகத்தில் அம்மையப்பர் ஆன்மாக்கள் கூட இருக்கிறத பேசுகிறாரு மாணிக்க வாசகர். 20வது மந்திரத்தில் அதற்கு பிறகு அதுக்கு அடுத்த மந்திரம் 20வது பதிகத்தில் 2வது மந்திரம் அருடாது இருந்தால இருங்க. அருணன் இந்திரன் போற்றி திரு இதுக்கு 21க்கு வாங்க. கோயில் மூத்த திருப்பதி. ஆமாம், அதுல முதல் மந்திரத்துக்கு கான்செப்ட் சொல்லிட்டேன். இறைவன் அம்மையப்பர் வந்து ஆன்மாவோட இருக்கிறத சொல்றாரு. அது வேகமா பாருங்க, ரொம்ப பொறுமையா பார்க்க வேண்டியதில்லை. இந்த திருவாசகம் மட்டும் இருக்கிற புக்கு கொடுங்க. இது அதில் நமக்கு அந்த தலைப்புக்கு தேவையான செய்தி வந்தால் மட்டும் சொல்லுவேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த 8வது மந்திரத்தை எடுத்துக்கிடணும். அருளும் திருக்கூட்டமும் கேட்குறாரு. அதுதான் பின்னால் போய் விரியுது. 8வது மந்திரம். பத்தாவது மந்திரத்தில் என்ன கேட்குறான்னு பாருங்க. கடைசி வரியில் 10வது மந்திரத்தில் கடைசி வரின்னு சொன்னேன். அருளாய் என்னதான் கேட்குறாரு? உயிருக்கு இறங்கி அருளை சொல்லி கேட்குறார். 22வது பதிகத்துக்கு வந்துட்டேன். ஐம்புலன்களை பற்றி பேசுறார் மந்திரம் 1ல். மந்திரம் 2ல் ஆனந்தம் பேசுறார். ஆனந்தமாய் கசிந்துருக. பதிகம் 21, 22 உருக்கத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார், நிறைய பேசுகிறார். அதெல்லாம் நம்ம பெருசாக நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்ட நோக்கத்துக்காக எடுக்கலை. மந்திரம் 6 பாருங்க, உருக்கத்தை தான் பேசுகிறார். அந்த மந்திரம் 6க்காக தான் இப்போ நான் உங்களை அங்கே வரைக்கும் கூப்பிட்டது. இறந்திறந்துருக என்மனத்துள்ளே அதுக்காக தான் எடுத்தது. இப்போ எடுத்த பதிகம் எப்படி தொடங்குது? இங்கேருந்து அதுக்கு நம்ம கொடுக்கணும். திருவாசகம் எங்கேருந்து வேணாலும் இணையும். நீங்கள் சாஸ்திர மாதிரிலாம் வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இருந்தால் நீங்கள் தனியாக தான் உட்காந்துட்டு இருக்கணும். 8ஆம் நூற்பாவில் குரு வர்றாரு அப்படிங்கிறோம். இப்போ வந்து திருவாசகத்தில் குருங்கிற குறிப்பு எங்கேயே இருக்குது. கோகலி ஆண்ட குருமணின்னு எங்கேயே இருக்குது. முதல் பதிகத்திலேயே முதல்லையே இருக்குது. நீங்கள் சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு போய் திருவாசகத்தில் அப்ளை பண்ணினீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. இதில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? என்மனத்துள்ளே எழுகின்ற ஜோதியேங்கிறது அதுங்க அங்கே போய் எல்லாரும் பார்த்துட்டிங்களா? பத்திரிக்கை எல்லாரும் பார்க்க தான் சார் கொடுத்தோம். அங்கே பார்த்துட்டு கொடுங்க. வந்துட்டீங்கன்னா பார்த்துட்டீங்களா நான் நினைப்பேன். அந்த ஜோதிக்கான தொடக்கம் எங்கே இருக்குது? அங்கேயே இருக்குது. அதுக்காகத்தான் நான் வந்து இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சேன். அதுக்காகத்தான் 7ல் பாருங்க, சூரியன் வருது. அதாவது உரையாசிரியர் வந்து சோதியை சுடரேல சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை கொண்டு வர்றாரு. ஆனால் மாணிக்க வாசகரே சூரியனை சொல்றாரு. இன்றனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. எங்க எழுகின்ற ஞாயிறுனாரு? இப்போ இங்கேயே வந்து அவர் சூரியனை உள்ள விடலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் அந்த பதியத்தில் போய் சூரியன் சந்திரன் நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறது
சித்தாந்தத்துக்கு நேரடியாக பொருந்தி வராது. டீ குடிங்க, அதுக்கு ஒரு பேச. 9வது மந்திரம் மெதுவாக குடிங்க, சூடாக குடிங்க. இந்த பதிகம் நாம் பார்க்க போகிற பதிகம் எப்படி தொடங்குது? இந்த 9வது மந்திரம் பாருங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற பதிகத்தில் இன்னைக்கு அதுதான் பாடம். இப்போ ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 22வது பதிகத்தில் 9வது மந்திரம் பாருங்க. உருவமே. அந்த பதிகத்துக்கான வேர் எங்கெல்லாம் இருக்குன்னு பிடிக்கணும். இதே பதிகத்தில் 6வது மந்திரத்திலையும் சோதி வருது. அதில் 9வது மந்திரத்தில் ஆனந்தம் இருக்குது. பார்த்துங்க, ஆனந்தம் இருக்குது. சோதி, ஆனந்தம், குரு இது வந்ததுன்னா எடுத்துக்கிட்டே வாங்க. சோதி, ஆனந்தம், குரு வந்தால் எடுத்துக்கிட்டு வாங்க. சரியா? 23க்கு வந்துருங்க. மந்திரம் 2. என்னையோர் வார்த்தையுள் படுத்து. யாருக்கான குறிப்பு? குரு. மந்திரம் 4ல் குரு இருக்குது. 8னுக்கு ஆண்டாய், அது குருவை சொல்றது தான். மந்திரம் 5 பிரிவுரா அருளை காட்டி. என்ன பதிகம் பார்க்க போறீங்க? அதுக்கெல்லாம் இதை வேறா வச்சுக்கிடணும். மந்திரம் 7 பாருங்க. 5 எழுத்து ஜபம் இருக்கு. குருவால் வரக்கூடிய 5 எழுத்து. மந்திரம் 7ல். மந்திரம் 8 பாருங்க. குரு இருக்குது. கோதுமாட்டி குறைகளில் காட்டி குறிக்கொள்கை என்று நீ தொண்டரில் கூட்டாய். அது குருவை பற்றிய குறிப்பு. இத்தனை வேலை செலவழிச்சேன்னு நினைக்கிறேன். இல்லை, செலவழிச்சு எழுதித்தான் வந்தேன். என்ன சொன்னாங்க? கோர்ஸ் அப்படிதான் இருக்கும். அடுத்த மந்திரம், அடுத்த பதியத்துக்கு வந்துருங்க. அடைக்கல பத்து. அது நீங்க சிம்பிளா இறைவன் ஆன்மாவை அடைக்கலம் புகுதுங்கிற இடத்துக்கு வந்துடலாம். அடைக்கல பத்து அடைக்கலம் புகுதல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். மந்திரம் 9 பாருங்க. 9, 10 ரொம்ப முக்கியம். பெரிவரியா நீ நண்பர், அன்பரின் அருட்பைகளில் தாளினை கீழ் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார். உன்னை வந்திப்பதோர் நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன். அதுவே பெரிய தெரியாதுன்னு சொல்றதே பெரிய விஷயமா இருக்குது. நெறி தெரியாதுன்னா நெறின்னு ஒன்று இருக்குன்னா தானே தெரியாதுன்னு சொல்ல முடியும். நின்னையே அறியேன்னா பதியை அறியணுங்கிற ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன சொல்றாரு? உன்னையே அறியேங்கிறார். நின்னையே அறியும் அறிவறியேங்கிறாரு. அப்போ சைவ சமயத்தின் ஞான நெறி, சைவ சமயத்தால் அறியப்படுகின்ற பதி, அந்த பதியால் கிடைக்கின்ற ஞானம், இதையெல்லாம் 9ல் வச்சு விடுறாரு குரு சம்பந்தப்பட்ட விஷயத்தை. 10வது மந்திரத்தில் பாருங்க, குரு கொடுக்கக்கூடிய இன்பத்தை சொல்றாரு. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு. அந்த மந்திரத்தை எடுத்துக்கிடணும். அடுத்த பதியத்துக்கு வந்துருங்க. மந்திரம் 1 இருளை துறந்து ஆணவமல நீக்கம். கடைசி வரி என்னது? 1ல் கடைசி வரி. இந்த ஸ்பீடில் தான் நான் நோட்ஸ் எடுப்பேன். நான் நோட்ஸ் எடுக்கிற ஸ்பீடில் உங்களை வர சொல்கிறேன். உங்களால் முடியல. அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன். இது என்ன பதிகம்? நம்ம படிக்க போகிற பதிகம் அருள் 10. அதுக்கான வேரெல்லாம் அங்கே இருக்கு. புரியுதா? அதில் மாணிக்க வாசகர் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் சொல்லிடுறாரு. 2 உன்னை பார்க்க ஆசைப்பட்டேன். மந்திரம் 3 என்னை பார்த்து நீ இறக்கப்படணும்னு ஆசைப்பட்டேன். மந்திரம் 4 உன்னை அடைய ஆசைப்பட்டேன். மந்திரம் 5 பற்று விடுதல் சொல்றாரு. 5ல் 6வது மந்திரம் பாருங்க.
இனி இங்கு இருக்ககில்லேன். இதைத்தான் அவர் டெவலப் பண்ணி வாழாப்பத்தா போடுறாரு. எப்போவுமே மாணிக்க வாசகருடைய ஒரு பெரிய செயல் என்னன்னா, தான் பெருசாக சொல்ல போகிறத அதுக்கு முந்தி ஒரு வார்த்தையில் ஒரு வரியில் சொல்லுவார். இனி நாங்கள் இருக்க மாட்டேங்கிறத தான் அங்கே வாழாப்பத்தில் வாழ்கிறேன் கண்டாய், இருக்க மாட்டேன்னா அப்போ வருகன்னு சொல்லணும். அதுதான் அங்கே கேட்குறார். முத்தாவுந்தன் முகவழி நோக்கி முருகர் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன். அந்த 6ல் குருவாக இறைவனை பார்க்கிறார். எட்டுல சாதனங்கள் சொல்றாரு. 9ல் திருக்கூட்டம் கேட்கிறாரு. அதிசய 10 யாரிடம் கூட்டிய அதிசயம்? திருக்கூட்டம் கிடையாது, பெற்றதை சொல்றாரு. 27 இறைவனோடு சேர்வதை கேட்கிறார். பொல்லாமணியை புணர்ந்தே, அந்த சேர்வதற்காகத்தான் தன்னை வருகை என்று அருள் புரியாயேன்னு கேட்கிறார். ரெண்டாவது மந்திரம் பாருங்க. ஆற்றகில்லேன் அடியேன், என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்றாருனாலே அதனாலதான் வாழாப்பத்து பாடி வருகை நீ கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு கேட்கிறார். மந்திரம் 7ல் பாருங்க. நினைய பிறருக்கு அரிய நெருப்பை, பஞ்சபூத நெருப்பு சொல்லலிங்க. நினைய பிறருக்கு அரிய நெருப்புங்கிறது ஜோதியை தான் எதுங்கிறாரு, பஞ்சபூத நெருப்பை சொல்லலை. மந்திரம் 9ல் பாருங்க. இரவும் பகலும் எழிலார்பாத போதாய்ந்தணைவது என்று கொள்ளோ, அதுக்காகத்தான் வாழாப்பத்து பாடி நான் உங்ககிட்ட வர்றேன்னு சொன்னார். இந்த 21லிருந்து 27 வரைக்கும் இருக்கிற சாரங்களை தான் 28ல் வச்சு பார்க்கணும். புரியுதா? 28ல் வச்சு பார்க்கணும். அதில் பற்று விட்டதை சொல்லுகிறார், வாழ விரும்பாமை சொல்லுகிறார். அந்த குருந்தம் மேவிய சீர்ங்கிறது எத்தனாவது பதிகம்? இனிதான் வருதா? அதில் குருந்தம் மேவிய சீர் என்னதுன்னா, அதுக்கு அடுத்த பத்தில் வர்ற குருவுக்கு எங்கே தொடக்கம் கொடுப்பாரு? இதிலே கொடுத்துருவார். பற்றில்லனாரு, வாழ மாட்டேனாரு, வருகன்னு அழைக்க சொன்னார். மந்திரம் 2ல் இறைவனை மணியாக பார்க்கிறார். மந்திரம் 4ல் இறைவன் ஜோதியா இருந்தத சொல்றாரு. மந்திரம் 6ல் அருளை மறந்ததா சொல்றாரு. மந்திரம் 7ல் பாருங்க, ஒரு குறிப்பு இருக்கு. பரிதிவாள் ஒளியாய். சூரியன்னு சொல்லலிங்க. என்ன சொன்னாரு? வேற என்னதான் சொன்னாரு? அப்படின்னா சூரியன்ல இருக்கிற ஒளியா ஒன்ன பார்க்கிறேன். யாரா பார்க்கல? சூரியனா பார்க்கல. மந்திரம் 8 பாருங்க. செந்தழல் போல்வாய். அவர் ஒளின்னு நினைக்கிறதெல்லாம் இறைவனுடைய மேனிங்க. இப்போ போய் நீங்கள் பஞ்சபோதம் சொன்னீங்கன்னா டைவர்ட் ஆகி எங்கேயோ போயிடும், புறப்பட்ட இடத்துக்கு போயிடும். எங்கே போயிடும்? புறப்பட்ட இடத்துக்கு போயிடும். சிவஞான போதத்தில் 12 நூற்பாவை முதல் 6 2வது 6 எப்படி பிரிக்கிறாங்க? முதல் 6 பொது நிலைக்கு பயன்படுத்தணும், 2வது 6 உண்மை நிலைக்கு பயன்படுத்தணும். திருவாசகத்திலேயே பாதிக்கு மேலே வந்தாச்சு. திருவாசகத்தினுடைய உயிர் இருக்கிற இடமே இந்த ஏரியா தான். இந்த 20 to 33 தான் என்ன இருக்கிற இடம்? உயிரே இருக்கிற இடம். அந்த ஏரியாவுக்குள்ளே போய் நீங்கள் வானம், சூரியன், சந்திரன், காற்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எதையும் நெருங்க முடியாது, ஞான பகுதிக்கு போக முடியாது. நீங்கள் சூரியன், சந்திரன்லாம் சொன்னீங்கன்னா அது பொதுநிலையாக பார்க்குற இடத்துக்கு நம்ம போன மாதிரி ஆயிரும். என்ன எதுக்குள்ளே வரலன்னு ஆயிரும்? உண்மை நிலைங்கிற ஞான பகுதி பார்வை வரலன்னு இருக்கும். ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது.
9வது மந்திரத்திலையும் அண்ணாமலை ஜோதியா நின்னது இருக்குது. அந்த அம்மானையில் சொன்னார் பாருங்க, இருவரும் வெளியே தேடினாங்கன்னார்ல, அது அழகான பிரமாணம், மிக பயங்கரமான பிரமாணம். அதைத்தான் தேடி கண்டு கொண்டு போய் பொருத்தி கொடுத்தேன். வெளிப்படையாகவே சொல்லிட்டார் மாணிக்கவாசகர், 2 பேரும் வெளியே தேடினாங்க. எங்கே தேடி இருக்கணும்? தேடணும். இந்த 29வது பதிகத்துக்கான எல்லாவற்றையும் இந்த பதிகத்திற்கு 10வது மந்திரத்தில் வச்சார். 28வது பதிகத்தில் 10வது மந்திரத்தில் வச்சிரு. பழுதில் தொல்புகளால் பங்கனியல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், செடுபதி அணிந்தாய், சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையரை சிவனு தொழுவனோ பிறரை புதிப்போனோ எனக்கோரு துணையென நினைவனோ சொல்ல. 3 எதிர்மறையை வைத்து அவர் சிவனை அன்று ஏறு வேண்டாங்கிற இடத்துக்கு வரும்போது தான் அவர் என்னது இந்த அருள் பத்தை என்ன செய்கிறாரு? பாடுறார். அருள் பத்தை பாடுறார். அந்த 10வது மந்திரத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். வாழ்கிலேங்கிற வார்த்தை இருக்காது, வருகங்கிற வார்த்தை தான் இருக்குது. என்ன இல்லை? அதை நம்ம நடத்தும் போது கண்டுபிடிக்கல. என்ன வார்த்தை இல்லை? மழவிடையானே வாழ்கிலேன் கண்ட அது இருக்குது. அப்படி தானே? சரி, அப்போனா அதை அப்படியே எடுத்துக்கிடணும். வருகை என்று அருள் புரியாகி அதில் இந்த 3 எதிர்மறை சொல் ரொம்ப முக்கியம். அந்த 3 எதிர்மறைக்கு அவர் உடன்படுறதுனால தான் அவர் இந்த அருள் பத்தில் நேரடியாக யாரை அனுபவிக்கிறாரு? இறைவனை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நிலைக்கு மாணிக்கவாசகர் வந்துட்ட போது இறைவன் யதாயிடுறாரு, அருளாயிடுறார். குருவா என்ன செய்ய போறார்? வரப்போறார். கொஞ்சம் அசந்தா அவர் மாணிக்கவாசகர் நம்மை போல இல்லை. இருக்கட்டும், இந்த பிறவி விட்டால் என்ன ஒரு 5000 யுகம் ஆனாலும் பரவாயில்ல இருக்கக்கூடியவர் கிடையாது. செழுங்கடல் புகுகிறேன், கடலுக்குள்ளே புகுந்து நான் தற்கொலை பண்ணிக்கிடலை, முட்டிலேன், சுவரில் போய் முட்டி உயிரை விட்டுருக்கணும், அதையும் செய்யலை. தலைகீரேன், சுவரில் முட்டி தலையை புலந்திருக்கணும், அதை செய்யலை. முட்டிலேன் தலைகீரேன். ஒரு இடத்துல நெஞ்சை பிளக்கலேன்னு ஒரு இடத்துல பாடுறாரு. அதனால தான் இறைவன் இவருடைய அந்த முழு நிலையை அறிந்து அருள் பத்துக்கு அடுத்து யாரா வந்துடுறாரு? குரு. அவர் வர்றாரோ வரலையோ கூப்பிட்டார். ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே குருந்தமேவியை சீர் ஆதியே. 10 மந்திரத்தில் யாரை வச்சு பாடினாரு? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 21 28 வரைக்கும் குருவுக்கான குறிப்பு வெளிப்படையாக கிடையாது. குருந்த மரம் பற்றிய குறிப்போ குரு பற்றிய குறிப்போ குறிப்பாக தான் இருக்கு. எப்படி இல்லை? ஆனா வெளிப்படையாக குருவை எங்க வச்சாரு? மரத்தடியில் பார்த்த குருவை உள்ள நிறுத்தும் போதுதான் அடுத்து யார் வந்துடுறா? திருக்கெடுக்கின்ற பதிகத்துல கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குண்டிலே அப்படின்னு குருவை எடுத்து நிறுத்துறார். இந்த பதிகத்தை நீங்க வெளிப்படை அருளும் குருவும் ஒண்ணுதாங்கிறதுக்கு இந்த பதிகம் நல்ல பிரமாணம். பேர் அருள் பத்து, அருளும் ஒளியும் ஒண்ணுதாங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒளி. இப்போ நீங்கள் இந்த ஒளிங்கிறதுக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரம் சொல்ல முடியுமா? யார் சொன்னாலும் முடியாது, அது பொருந்தாது. அது உரையாக இருக்கலாம், கருத்தோடு நாம் இணைந்து என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லைன்னு ஆயிடும். எதோட இணைஞ்சி? கருத்தோட இணைஞ்சு பார்க்கலன்னு ஆயிடும். அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு விளவு கொடுத்தேன். யதார்த்தமாக உட்காந்து நேற்று கடைசியில் திருவாசகம் தான் படிச்சுட்டு இருந்தேன் வீட்டில் நைட்டில். அப்போ இதில் எங்கெல்லாம் ஜோதி வருதுன்னு பார்த்தா அதுக்கு எப்போவே கொடுத்துட்றாரு. முதல்ல அதையெல்லாம் கொடுத்தே கொண்டு வர்றார். இந்த 29வது பதிகத்தை ரொம்ப வலுவாக அமைச்சிடுறார். அமைக்கும் போது தான் இந்த செய்தி வருது. இந்த முன்னுரையோடு நாம் இந்த பதிகத்துக்குள்ளே போகணும். இன்றைக்கி இந்த முன்னுரையே போதுமானது. சரியா? என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த 29, 30, 30, 31 நீங்கள் எதோட சேர்த்து படிக்கணும்? 21 28 சேர்த்து படிக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை முழுசாக என்ன செய்ய முடியும்? அனுபவிக்கணும். இதுதான் செய்தி. வகுப்பு நிறைவு கிளம்பலாம். சிவாய நம. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. சிவாய. இந்த அவன் புக்குந்த வகுப்பு நிறைவு கிளம்பலாம். மதுவனுக்கு நைட்டில் சொல்லுவாங்க, நான் சொல்லிடுறேன். இந்த ஹாஸ்டல்காரங்க நம்பர்லாம் வாங்கி தரேன். அது ஒன்றும் இல்லை, எங்கள் தங்கச்சி நம்பர் தாரே, அவங்ககிட்ட பேசுனா அவங்க டைரக்ட் பண்ணிடுவாங்க.
5 மணிக்கு மழை வர்றதா சொல்கிறீங்க. எங்கள் ஃபேமிலிக்கு இந்த மழை என்ன செய்யாது, ஒத்துக்கிடாது. அதனால் வானிலை அறிக்கை சொல்லுபவருக்கு ஒரு விண்ணப்பம், மழையை எத்தனை மணிக்கு வர சொல்லவும். அதெல்லாம் அதே மாதிரி தான் செய்வோம். இல்லை, நீங்கள் உங்களை வர வைக்கிறதுக்காக நான் அந்த விளக்கத்தை சொல்லலை, என்னுடைய நிலைமை புரியுதுன்னு சொல்கிறேன். அனி வரீங்களா?